வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே.டி. வான்ஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுடெல்லி வந்தார். அவரை தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வரவேற்றார். திரு ஜே.டி. வான்ஸுடன் அவரது துணைவியார் மற்றும் அமெரிக்காவின் உயர்மட்ட குழுவும் வந்துள்ளனர். பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் குறித்து இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் விவாதிக்கவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 121வது மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவோ அல்லது 1922 என்ற எண்ணில் குறுஞ்செய்தியாகவோ வரும் 25ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். இந்தியாவின் படைப்பாற்றல் திறனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் விதமாக வேவ்ஸ் உச்சிமாநாடு அமையும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற டிடி தமிழ் தொலைக்காட்சியின் பொன்விழா கொண்டாட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்திய பாரம்பரியத்தையும் பெருமையையும் கலாச்சாரத்தையும் நிலைநிறுத்தும் வகையில் தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பி வருவதாக தெரிவித்தார். அக்னிபத் திட்டத்தின் கீழ் இந்திய ராணுவத்தில் பொதுப்பணி, தொழில்நுட்ப பணி, எழுத்தர், பண்டக காப்பாளர் உள்ளிட்ட பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்க வரும் ஏப்ரல் 25ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த தகுதியான இளைஞர்கள் நாளை காலை 10 மணிக்கு தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெறும் சிறப்பு முகாமில் கலந்து கொள்ளலாம் என்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.